என்னடா இவன் திருப்பி திருப்பி பேசினானே அதே பற்றி பேசிட்டுக்கான்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனால் அதை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வச்சுக்கோங்களேன், தொப்பூர் கணவன் என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டில் வர்றது காரணம்னா மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு சரியில்லை, டர்னிங் பாயிண்ட்டு, நிறையா அந்த லாரிகள் சொல்கிறதுனா கனரா வாகனங்கள் ஓவர் லோடு, பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்கல, நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய வந்துட்டு இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தா சொல்லுவேன், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. அது என்னன்னா அதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மட்டும் கிடையாது, இங்கே உள்ள ட்ராவல் பண்ணுற லாரி ஓட்டுநர்களும் சரி நிறைய பேர் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல்லுக்கு வேணும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா தொப்பூர் கணவாயில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 4 ஆக்சிடென்ட்டு 10 ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. அது என்ன கிட்டத்தட்ட பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்குள்ளே 10 பேர் 20 பேர் இறந்து போகிறாங்க அந்த ஆக்சிடென்ட்னால. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இங்கே அல்ல அந்த யூட்டன், அதாவது அந்த வளைவுகள் ரொம்ப மோசம், அதாவது வந்து அந்த இறக்க டவுனு, கரெக்டாக அந்த பிரேக் பிடிக்கிறதில்ல, அது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. தூக்கண்ணு, அதனால வந்து நிறைய பேர் டிரைவர் லாங்கிலிருந்து ஓட்டி வராங்க, அந்த தூக்கத்தினால அந்த கரெக்டாக அந்த இது பண்ணுறதெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அது யாராலையும் நம்ப முடியாது. இந்த வீடியோ பார்க்குறேன் உங்களால் நம்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா விஷயம் பார்த்தீங்கன்னா பேய்கள் அப்படின்னு நம்ப முடியுமா? நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? ஆமாம், இங்கே என்னடா அது பேய்கள் இருக்குதா அப்படின்னா என்னால் நம்ப முடியல. சத்தியமாக சாத்தியக்கூறே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலாம் இப்போ தான் சமீப காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அங்கே வந்து வண்டிகளை வந்து நிச்சு இந்த இடத்துல வந்து நிச்சு ஸ்லோவாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா வண்டி கண்டினியூவாக போயிட்டே இருந்தது. அது இப்போலாம் வந்து என்னன்னா இங்கே வண்டி நிச்சு போகிறதுக்கு காரணம் என்னன்னா வச்சு நம்ம வண்டி ஸ்லோவாக போயிட்டு போங்களா, நிச்சு போகிறதுக்கு காரணம்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வண்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு வண்டியாக விட்டுருக்குறாங்க, ஒன் பை ஒன்னா. இதை பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இடத்த வந்து கிராஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இப்போ நேரடியாக நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். அதாவது பேய்கள் இருக்குது நீங்கள் நம்புறீங்கன்னா கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஆமாம், என்ன வச்சுக்கோங்க, சாமிகள் அதாவது கடவுள் இருக்கிறத நம்புறீங்கன்னா அதே மாதிரி வந்து பேய்கள் இருக்குதும் நான் நம்ப தான் செய்வேன். ஏன்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஆக்சிடென்ட், பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. எங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக்காக பாருங்க. இப்போ டூவில் இருக்காரு பாரு, எங்கே இறங்கி போயிட்டு இருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான இப்பெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ தான் வந்து எல்லாம் அதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரோடுகள் வந்து விரிவாக்கப்பட்டு நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி பக்கம் வந்து இதுக்கான ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணும். ஒரு 2.5 இல்லை ஒரு 3 வருஷத்துக்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கணும். ஒரு வண்டி வர எக்ஸ்ட்ரான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது தெரியலங்க. பார்த்தீங்கன்னா காரை ஒட்டி போயிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஓட்டுநர்லாம் பார்த்தா வச்சுக்கோங்களேன், அதாவது டூவீலர் போகிற பாதையை வந்து மறைச்சிக்கிறாங்க, சுத்தம் மறைச்சிக்கிறாங்க. அதாவது இவங்க போகிற அவசரத்துக்கு இங்கே டூவீலருக்கான இடைவெளியை வந்து கொடுக்குறதே கிடையாது. உங்களுக்கே பார்த்து தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்த டிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து கிராஷ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இங்கே உள்ள இந்த டிரைவர்களும் சரி, இங்கே இன்னொரு விபத்து எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தோட ஒரு நோக்கத்தோட இங்கே வந்து எல்லாமே வந்து இங்கே உள்ள அந்த காவலர்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த வண்டியை வந்து நிறுத்தி ஸ்லோவாக 1 by 1 வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாம் வந்து இப்படி கேமராவை பிடிச்சிட்டு நம்ம வண்டியை ஓட்டக்கூடாது, அது வந்து சட்டப்படி வந்து குற்றம். அதை வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க, கோ ஸ்லோ அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாத உதவிக்கும் நம்மளுக்கு நல்லது. தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. ஏன்னா இங்கே உள்ள அந்த நிறையா வந்து என்னென்னா வச்சுக்கோங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாலம் வந்து கட்டுறதுக்கு இதுக்கான பணி வந்து தொடங்குறதுக்கு நிறைய மரங்கள், அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மரங்கள் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் இப்படி ஓரமான வச்சுக்கோ லாகிற பாருங்க எவ்வளோ அந்த அளவுக்கு ஏறி வர மட்டும் பாருங்கள், போனால் சட்னி ஆயிரும். நம்ம தான் பண்ணி ஸ்லோ பண்ணியாச்சு. ஏன்னா இந்த இடத்துல மட்டும் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்லோ பண்ணி போயிட்டு ஆகணும். நிறைய பேர் தெரியும் உங்களுக்குலாம் தொப்பூர் கணவாய் என்னவே உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் டிரைவரும் சரி, நிறைய பொதுமக்களும் சரி, இங்கெல்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்படி கொஞ்சம் இருங்க, இப்படி முன்னாடி கொஞ்சம் போய்க்கிறேன், வண்டி கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா கொஞ்சம் கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அங்கே அந்த லாஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த எண்டு லாஸ்ட் வந்து போலீஸ்காரெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் நம்ம கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா வச்சுக்கோங்க நம்ம சேஃப்டி நாம பார்க்கணுமா இல்லையா, அதனால தாங்க. இதான் மெயின் ஒரு ரீசன் பார்த்தா வச்சுக்கோங்க. பாருங்க இந்த வண்டியெல்லாம் ஓவர்லோடு வந்து ஸ்லோ போயிட்டு இருக்காங்களா, அந்த வண்டி பாருங்க முன்னாடி போகிற லாரி எந்த அளவுக்கு ஸ்பீட் போயிட்டு இருக்கு பாருங்க. அதனால இதெல்லாம் ஃபுல்லாக ஒரே டர்னு சரியான எப்படியா வச்சுக்கோங்க. டர்னு வந்து மோசமான டர்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் எப்படி அந்த யூ பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. ஆனால் பட்டு அந்த யூ ஷேப்பில் இந்த டர்னிங் பாயிண்ட்டு அப்படி வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா ஒரு டிரைவரை வந்து ஒரு அச்சம் படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கலாம். ஏன்னா சொன்னதாக சொல்லிட்டு இருக்க போகிறேன். ஏன்னா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், தொப்பூர் கணவனை பற்றி பேசிருக்கலாம். ஆனால் பட்டு ஏன் மறுபடியும் பேசிட்டு இருக்குன்னா, இங்கே வந்து அந்த புதிய ஒரு பாலம் நடந்துட்டு இருக்கு, அந்த பால வேலை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அப்படி நடந்தாலையும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க இருக்கிற அந்த ஆமானுஷம் அந்த பேய்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மிகப்பெரிய ஒரு காவுகள் வாங்கிட்டு இருக்கு. அப்படி அந்த பாலம் கட்டி முடிஞ்சாலும் சரி, மிகப்பெரிய அந்த தொப்பூர் கணவாயி ஒரு அந்த பாலம் 10 வருஷம் மேம்பாலம் 10 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 18 தூணம் இல்லை 20 தூணம் அந்த தூண்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு காவு வாங்கக்கூடிய அந்த சம்பவம் வந்து காத்திருக்கு தான் சொல்லலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஆனால் இதோடைய பணி என்னென்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2 மணி சொன்ன மாதிரி தான். ஆனால் தொப்பூர் கணவாய்ங்கிறது இந்த மேம்பாலம் பாலம் மூலிமா தொப்பூருங்கிறது அப்படிங்கிறது ஒரு தரமட்டமாக, அதாவது அப்படிங்கிற ஒரு அட்ரஸே இல்லாமல் போயிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தா வச்சுக்கோங்களேன், தொப்பூருங்கிறது எல்லா கனரா வாகனமும் சரி, பஸ் ஆகட்டும், சர்வீஸ் வண்டி எல்லா வண்டி ஆகட்டும் சரி, தொப்பூர் வழியாக போகிறது ஒரு வழக்கம். ஆனால் இந்த திட்டத்தின் மூலிமா, இந்த ஒரு விபத்தின் மூலிமா ஒரு கவர்மெண்ட் அறிவிச்சு இந்த பாலம் கட்டியே ஆகணும், இந்த விபத்துகள் தவிர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மேம்பாலம்